இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற அன்பான உயிர்த்தெழுந்த பெயராலே உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த கடைசி கால தீர்க்க தரிசன செய்திகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்த வசனங்களை செய்திக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், மீதம் இருக்கிற வசனங்களை தியானித்து அவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. சீக்கிரமாக அடுத்த வசனங்களை நம்ம பார்த்துடலாம். நேரமுள்ள நேரத்தின் காரணத்தை கருத்தில் கொண்டு சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். கர்த்தர் நல்லவர். திருப்பிக் கொள்ளுங்கள் 1 யோவான் 2:28. இதில் பாருங்க, 26 வாசிச்சு பாருங்க. தேவஜனமே, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் பரிசுத்தாவியருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தரிசனத்தில் அபிஷேகத்தில் இருந்தீங்க அப்படின்னா, உலகத்தில் எவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு உட்கார்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு தேவையான மறைப்பொருள், தேவையான காரியங்கள், தேவையான நேரங்களில் வசனத்துக்கான வியாக்கியானங்கள், விளக்கங்கள், பிரசங்க குறிப்புகள், பிரசங்க தலைப்புகள், தீர்க்க தரிசனங்கள், சுகமாக்கும் வரம், எல்லாத்தையுமே பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருந்தார்னா போதும். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவர் ஒருத்தர் மட்டும் போதும். தேவச்சனமே, அப்போ தொடர்ந்து பாருங்கள். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தாவினுடைய வல்லமை இருக்க வேணும். அவர் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம், இப்படி இருக்க பிள்ளைகளை, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமோ, அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, மத்திய ஆகாயத்தில் இருக்கிறாரு. கூனி குறுகி வெட்கப்பட்டு, ஐயோ நம்ம இன்னும் பூர்ணமாக ரசிக்கப்படலையே அப்படின்னு நிற்கக்கூடாது. தைரியமாக நிற்கணும். டாடி, ஹாய், ஐ எம் ரெடி டு கம் வித் யூ, என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நிற்கணும். அந்த தைரியம் இருக்குதா இன்னைக்கு? அந்த பலன் இருக்குதா? பரிசுத்தத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா? இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம், வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்து ஈட்டியால் குத்தினாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட பார்ப்பாங்களாம். எப்படி பார்ப்பாங்க? அவங்க செத்து போய் அவங்க சரீரெல்லாம் மண்ணுக்கு மண்ணாகி போச்சு. எப்படி பார்ப்பாங்க? எழுந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ வருகையின் போது அவங்கெல்லாம் எழுந்து பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பரலோகம் போவாங்க. கைவிடப்பட்டிருந்தாங்கன்னா நியாயத்திற்கு அப்புறம், ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா நரகத்துக்கு போவாங்க. தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தை விளையாட்டு இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து மத்தேயு 7:15 வாசிக்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசி, கள்ள உபதேசி, கள்ள போதகன், கள்ள ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு யாரும் ஊழியம் செய்யறதில்லை, அட்டுழியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊழியம் இன்னைக்கு அட்டுழியமாகி போச்சு. மிஷினரிகள் அந்த காலத்தில் வந்தாங்க. இந்தியா தேசம் எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொண்டது? வெளிநாட்டுக்காரெல்லாம் அவன் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தாலும் கூட நம்ம தேசத்துக்கு நிறைய நல்லது தான் செஞ்சுட்டு போயிருக்கான்.
எத்தனை ஸ்கூல்ஸு, எத்தனை காலேஜஸ்ஸு, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸு, இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸு டெக்னாலஜிஸு எல்லாமே அவனால் கொடுக்கப்பட்டது தானே. ரோடு ஃபெசிலிட்டிஸு, ரயில் ஃபெசிலிட்டிஸு, சட்டை, போட்டிருக்கிற கோட்டு, இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் தான். இன்றைக்கி பிஸா, பர்கர், மேக்ரோனி கண்டதை போய் சாப்பிட்றாங்க. சோறு, சாம்பார், களி யாரை விரும்புகிறாங்களா இன்றைக்கி? யாராவது? எல்லாம் வேர்ல்டு வெஸ்டர்னைஸ்டு ஆகிடுச்சு. மேற்கத்திய கலாச்சாரத்தை தான் நான் விரும்புது. இங்கிலீஷ், நுடி நாக்கில் இங்கிலீஷ். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். ஹவ் டு யூ டூ? இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? எல்லாம் வெளிநாட்டுக்காரன் தான். அப்படி தானே மாறி போச்சு இன்றைக்கி உலகம். அல்லேலூயா. அப்போ மேத்யூ 7:15 பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அந்த மிஷினரிகள் எல்லாம் வந்து எவ்வளவோ செய்கிறாங்கப்பா உலகத்தில். நம்ம இந்திய தேசம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குன்னா அந்த மிஷினரிகள் செய்கிறது தான். அவங்க கொடுத்த கல்வி, அவங்க கொடுத்த மருத்துவம். வேலூர் சிஎம்சி அந்த ஸ்டேட், அவங்க பேர் ஏதோ ஒரு நல்ல பேர். அந்த அம்மா இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு வந்து இங்கே இருக்கிற வியாதியஸ்தர்களெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப கவலைப்பட்டு பிரசவ வேதனையில் ஒரு அம்மா வந்து பிள்ளை பெற்றாங்களாம். பாருங்கள், அப்போ பிரசவத்துக்கான ஒரு மருத்துவச்சி கூட சுகாதாரம் இல்லாமல் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்மை செய்யணும், இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பணி செய்யணும்னு சொல்லி திருப்பி அவங்க நாட்டுக்கு திரும்பி போய் 7 வருஷம் எம்பிபிஎஸ் படித்து, அந்த காலத்தில் 7 வருஷமா எம்பிபிஎஸ், அவ்வளோ வருஷம் படித்து தான் சொத்து சுகத்தெல்லாம் விற்று இங்கே வந்து வேலூர் சிஎம்சி அவங்க கட்டி இன்றைக்கி அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து எத்தனையோ பேஷண்ட்ஸுக்கு வந்து நன்மை செய்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து நோயாளிகள் வந்துட்டு போகிறாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மிஷினரிகளுடைய பணி, அந்த மிஷின் எல்லாம் இன்றைக்கி இல்லை. மிஷினரிகள்லாம் போய் மிஷின் எல்லாம் வந்து எல்லாரும் நரியாயிட்டாங்க. யார்? ஊழியக்காரங்க நரிகள் ஆகிட்டுக்கிறாங்க. அந்த நரியை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த நரி, அந்த ஓநாய், இவங்கெல்லாம் யார்? இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகள், கள்ள ஊழியர்கள் எல்லாம் யார்? ஓநாய்களாம், நரிகளாம். மிஷின் போய் எல்லாம் நரிகள் ஆகிட்டுக்கிறாங்க. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. இது கடைசி காலத்தினுடைய அடையாளமா இதுவும் கூட. இயேசு கிறிஸ்து வரும்போது இப்படியாப்பட்ட ஆட்கள் இருப்பாங்கன்னு சொல்லுது பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. என்ன வந்து உடனே ஏதாவது திட்டிப்படாதீங்க. நீ யோகியமானு என்ன கேட்டுறாதீங்க. நான் யோகியனோ இல்லையோ எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். அப்போது கர்த்தர் வருகிற கடைசி காலங்களில், கடைசி நாட்களில் இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்கன்னா ஆண்டவரே எழுதி வச்சிருக்கிறார். மத்திய 23 இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கிழிச்சு தொங்க விடுறாரு பாருங்க. மூடரே, மதிக்கேடரே, மாயமானக்காரரே, குருடரே, எப்படி திட்டுறாரு பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் தெய்வஜனமே. ஓம் ஜீவா சௌட்டாத்திக்காக சந்திரமத்திர உதவுற உங்க அக்கௌண்ட்ல பணம் வரும். எப்படி வரும்? இது மந்திரம் போடுறது. இப்படிதான் இருக்கானுங்க. உங்க அக்கௌண்ட்ல பணம் வரும், உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு இந்த பேங்க்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் என்ன உருட்டு, தப்பு. அப்போ பிரசங்கத்தை வந்து தனக்கு சாதகமாக பண்ணுறது, செழிப்பை போதிக்கிறது, பணத்தை குறித்து போதிக்கிறது, பணப்பிரியத்தை தூண்டுறது, இப்படிதான் இருக்கிறாங்க நிறைய ஊழியக்காரங்க. இந்த சிட்டிஸ்லாம் ரொம்ப அட்டுழியம் அதிகம். ஊழியம் போய் அட்டுழியம் அதிகமாகிடுச்சு.
எங்கேயோ கிராமத்தில் உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க. சிட்டிஸில் சொற்பமாக இருக்கிறாங்க. தேவன் அறிவார், அவர் நியாயத்தீர்ப்பார். அடுத்த வசனம் 2 பேதுரு 3:8. 2 பேதுரு 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்குதான். பூமியில இருக்கிற 1000 வருஷம் பரலோகத்துல ஒரு நாள் தான். அவர் அவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து மரித்து பரமேறி போய் 2000 வருஷம் ஆகுது, 2000 சில்லற வருஷம் ஆகுது. ஆனா அவர் கணக்கின்படி 2 நாள். அவ்வளவுதான். நமக்கு பெருசா தெரிகிற விஷயம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு அற்பம். அவருடைய ஞானத்துக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய பவருக்கு, அவருடைய சிந்தைக்கு, அவருடைய கெப்பாசிட்டிக்கு நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமியினுடைய பாதப்படி. இப்போ சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம பாதப்படினா எது? காலின் பாதம். அதுதான் பூமி அவருக்கு. அப்போ சிங்காசனம் எங்க இருக்கான்? வானத்துல இருக்கான். வானம் எங்க இருக்கு? இது வரைக்கும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களா? உலகத்தின் ஞானம் கருத்தருக்கு முன்பாக பைத்தியமா இருக்குதுன்னு வசனம் இருக்கே. எங்க கண்டுபிடிச்சான்? இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல, இந்த 150 வருஷத்துல விஞ்ஞானம் வளர்ந்ததுல ஒரு சின்ன துமுக்கூண்டு ராக்கெட்டை நிலாவுக்கு விட்டுருக்கான், செவ்வாய் கிரகத்துக்கு விட்டுருக்குறான். வானம் எங்கேயோ இருக்கு. 7 வானங்கள் இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? பவுல் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3வது வானத்துல தான் பாரடைஸ், கர்த்தருக்குள் மறிக்கிற பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள் இளைப்பாறுகிற இடம். அதுதான். அந்த வானம் எங்க இருக்கு? இவங்க விஞ்ஞானத்தினால ராக்கெட் விட்டு கண்டுபிடிக்க முடியுமா? விஞ்ஞானிங்க வந்து மூளையை கசக்கி புழிஞ்சு இது ஏதோ பண்ணாலும் கூட தேவனை போய் நம்ம அடைய முடியாது. விஞ்ஞானத்தினால, மெய்ஞானத்தினால தான் தேவனை அடைய முடியும். இந்த மெய்ஞானத்தை எங்கே கற்றுக்க முடியும்? விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? மெய்ஞானம்ங்கிறது ஞானம் கர்த்தருடைய வசனத்தில் தான் இருக்குது. அது அதிகமாக படிக்கும் போது, தியானிக்கும் போது தான் நம்மளுக்கு மெய்ஞானம் தேவைப்படும். மெய்ஞானம் வந்து வளரும். விஞ்ஞானத்தினால வந்து மரணத்தை தள்ளி போட முடியுமே தவிர மரணத்திலிருந்து விடுவிக்க முடியுமா? ஆனால் மெய்ஞானத்தினால மரணத்திலிருந்து விடுவித்து நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்துவம். அதற்காக தான் அவர் வந்தார். நித்திய ஜீவனை கொடுக்க தான் நான் வந்தேன்றார். இதோ பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிகிறது. எது அந்த அக்கினி? தேவனுடைய வார்த்தை தான் அக்கினி. தேவனுடைய வார்த்தை தான் ஜீவ தண்ணீர். தேவனுடைய வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. தேவஜனமே, கர்த்தர் நல்லவர். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? 2 பேதுரு 3:8 கர்த்தருக்கு வந்து ஒரு ஆள் 1000 வருஷம் சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ
இவர் தாமதிக்கிறார் தாமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அவர் தாமதிக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? பூமியில் ஒரு நாளைக்கு எத்தனையோ குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கு, எத்தனையோ பேர் செத்து போயிட்டே இருக்காங்க, மறிச்சுட்டே இருக்கிறாங்க. பிறக்கிறவங்களும் மறிக்கிறவங்களும் ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதுங்க. அதுதாங்க கர்த்தருடைய சித்தம். அதனால வெயிட் பண்றாரு. இவன் ரட்சிக்கப்படணும், அவன் ரட்சிக்கப்படணும், இவன் ரட்சிக்கப்படணும், அவன் ரட்சிக்கப்படணும். அப்போ இதுக்கு என்ன ஒரு முடிவு, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அதை விட்டுடுவோம். அடுத்த வசனம் வாசிப்போம். அடுத்து பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்குள்ள நற்கிரியைகளை தொடங்குகிறவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவரு என்ன பண்றாரு? சமாதானத்தையும் கிருபையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த சுவிசேஷத்தினாலதான் இந்த நற்கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள்ள தோன்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கு வசனம். அது உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இயேசு கிறிஸ்துவின் நாள் அப்படின்னா என்ன? அவருடைய 2வது வருகை. அவருடைய 2வது வருகை நாள் வரைக்கும் நம்ம பிதாவாகிய தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த நற்கிரியைகள், அன்பு, சந்தோஷம், சாந்தம், நற்குணம், ஆவியின் கனிகள், அவருக்காக நம்ம பணி செய்தோம்னா அவருடைய வரங்களையும் கொடுக்கிறாருல்ல, அந்த வரங்கள் இவைகளை எல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவருடைய வருகை நாட்கள் வரைக்கும் நம்ம பாதுகாத்து வைக்கணும். இவைகள் எல்லாம் தான் நமக்கு சிரசில் வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம். அந்த கிரீடத்தை பிசாசு தட்டிட்டு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஞானம் வேணும். தேவஜனமே, நீங்க ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, போதகர்களா இருந்தா அதை விட ஞானம் வேணும். கண்காணியானவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும்னு வசனம் இருக்கு. ஜாக்கிரதை இல்லாமல் இன்னைக்கு ஊழியம் செய்றீங்களா? ஏனோ தானோன்னு ஊழியம் செய்றீங்களா? பணத்துக்காக ஊழியம் செய்றீங்களா? பதவிக்காக ஊழியம் செய்றீங்களா? அற்ப பிரயோஜனமான சாப்பாட்டுக்காக ஊழியம் செய்றீங்களா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உங்களையும் கெடுத்துட்டு உங்களை நம்பி இருக்கிற அந்த மக்களையும் கெடுக்காதீங்க. நொறுக்கி விட்டுடுவார் கர்த்தர். ஜாக்கிரதை தேவ ஊழியர்களே, ஜாக்கிரதையா ஊழியம் பண்ணுங்க. பிசாசு வஞ்சித்துருவான், பிசாசு ஏமாத்திடுவான். பண ஆசை இல்லாதவர்களா இருங்க. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. ஊழியத்துல பணம் அதிகமா வந்ததுன்னா ஜாக்கிரதையா இருங்க. பிசாசு வஞ்சிக்கிறான். தேவையான பணத்தை தேவையான நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். அதே போல ஊழியத்துல ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம் வரும்போது ஜாக்கிரதை. வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் பெரியவர். அடுத்த வசனம் வாசிக்கலாமா? எபேசியர் 4:30.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவச்சனமே, நான் அடிக்கடி அதுதான் உங்களுக்கு சொல்றது. நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்கப்பா, உங்களுக்கே அது தெரியாது சில சமயத்துல. சகோதர சகோதரிகளே, அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாம இருங்க. இருதயத்துக்குள்ள அவர் எப்பவுமே இருக்கார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்றாருல்ல, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுறதில்லை, உன்னை விட்டு விலகிறதில்லைன்றார். அவரை துக்கப்படுத்துற காரியங்கள், பாவங்களை நம்ம உதறி தள்ளிட்டு ஓடணும், யோசேப்பு போல. அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற சேலஞ்ச். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறதா இருக்கணும், விசுவாசத்தை ஊற்றுகிறதா இருக்கணும், கிருபை பொருந்தினதா இருக்கணும். மற்றவங்களை கோபம் ஊட்டி, மற்றவங்களை டென்ஷன் பண்ணி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற வார்த்தை நம்ம என்றைக்குமே பேசக்கூடாது. பேசுகிற வார்த்தைகளில் தெளிவு வேணும், பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் வேணும், பேசுவதற்கு பொறுமையாகவும் இருங்கன்னு வசனம் சொல்லுது. பேசுவது பொறுமையாக பேசணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பட்டு 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 பேசி வெடிச்சிடக்கூடாது. தேவச்சனமே, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். தேவச்சனமே, எப்படி வருவார கர்த்தர்? ஆரவாரத்தோடு. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த திருமண வீடோ அந்த மண்டபமோ அந்த தெருவும் ஜெகஜோதியா ஒரே சந்தோஷமா ஆரவாரத்தோடு கீத வாக்கியங்களும் மேல தாளங்களும் காது கிளியற அளவு இருக்கும் சவுண்டு. ஏன்னா மணவாளன் வராரு, மணவாட்டியோடு இணைய போறார். அதே போல நம்ம மணவாளன், அதே போல நம்முடைய மணவாளன் வரும்போது, மணவாட்டியாகிய நம்மை பார்க்க அவர் வரும்போது, நம்மை கூட்டி அவரோடு யுகயுகமாக இருக்க வைக்க அவர் வரும்போது அப்படிதான் வருவாராம். பிரதான தூதன் வருவார் அவரோடு கூட. பிரதான தூதன் சத்தத்தோட, எக்கால சத்தத்தோட வானத்திலிருந்து வருவாங்களா. எக்காலம்னா என்ன? ட்ரம்பட். இந்த யூத ஜனங்கள் அந்த மாட்டு ஏதோ கொம்புல செய்வாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. அது நீட்டமாக இருக்கும். அது இந்த தமிழர்கள் கலாச்சாரத்தில் கூட இந்த வாத்தியம் இருக்குது. எக்காலங்கிறது தார தப்பட்டை, இந்த வாத்தியங்கள் எல்லாமே தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு பாட புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. தமிழர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு நெருங்கின ஒரு தொடர்பு, ஒரு சம்பந்தம் இருக்குது. சரி, அப்போ அந்த எக்காலத்தோடு தான் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வருவாராம். தேவஜனமே, இப்போ பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள், என்னோட அம்மா, என்னோட தாத்தா எல்லாருமே அப்போ எழுந்திருப்பாங்க. எங்கள் கல்லறை தோட்டம் எங்கள் ஊரில் இருக்குது, அங்கே தான் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் தூங்குறாங்க. என் அம்மா, என் தாத்தா எல்லாரும் அவங்கெல்லாம் எந்திரிப்பாங்க. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் ஆண்டவருடைய வருகை நாட்களில் நான் பூமியில் இருந்தேன்னா, நான் பரிசுத்தமாக ஜீவித்து கடைசி வரைக்கும் ரட்சிப்பு நினைத்திருந்தேன்னா, என்னையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இட்டுன்னு போயிடுவார். கடைசி வரைக்கும் அவரோட தான் இருக்க போகிறோம் சந்தோஷமாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
அடுத்த வசனம் வாசிக்கலாமா? அடுத்து எபிரேயர் 9:28. எபிரேயர் 9:28. பழைய ஏற்பாடு டக்குன்னு எடுத்துடலாம், பெரிய புக்கு. இந்த புதிய ஏற்பாடு அங்கே எங்கள் பேப்பர் ஒட்டிக்குது, சின்ன 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 அதிகாரங்களாக இருக்குதா, டக்குன்னு எடுக்க வர மாட்டேங்குது. எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பாவம் இல்லாமல் இரண்டாவது தரம் தரிசனமாவார். அதுதான் அவருடைய வருகை. இரண்டாவது தரம் நம்மை பார்க்க அவர் மேகங்களோடு வருவார்னு வாசிச்சோம்ல, அந்த தரிசனத்தை தான், அந்த காரியத்தை தான் இங்கே நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து 2 பேதுரு 3:10. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல பேதுரு என்ன சொல்றாரு? இந்த பூகோளம், இந்த பூமி பந்து அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாரு. தேவன் முதலாவது பூமியை எப்படி அழிச்சாரு? ஜல பிரளயத்தினால் அழிச்சார் நோவாவினுடைய காலத்துல. இனி நான் ஜல பிரளயத்தினால பூமி அழிக்க மாட்டேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணார். தன்னுடைய வில்லை வானத்துல வைத்தார், வானவில். அந்த வானவில்ல தேவன் பார்க்கும் போதெல்லாம் இனி அந்த பூமியை நம்ம தண்ணியில் அழிக்கக்கூடாதுன்னு அவர் நினைவு கூறுகிறார் இப்போவும். அதனாலதான் மழை வரும்போது வானவில் வருது. அந்த வானவில் வரும்போது தேவன் வானத்திலிருந்து பூமியை பார்க்கிறார். இவனுங்களை இன்னும் முறை அழிச்சு விட்டா என்ன அப்படின்னு அவருக்கு தோன்றினாலும் அந்த வானவிலை பார்க்கும்போது உடன்படிக்கை ஞாபகம் வந்து கவனிக்கிறார். பிதாவாகிய தேவன், அவரை தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. அப்ப அதுதான் அடையாளம். பூமியில பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறார். அந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம அழகா படிச்சு வச்சுக்கணும். பூமியில இருக்கிற அடையாளங்கள், பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதற்கு என்ன அடையாளம்? இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் யுத்தங்கள் நடக்குது, இது எதற்கான அடையாளம்? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்பவுமே ஆகாத ஏழ்றையா ஓடிட்டு இருக்கு, அதுக்கு என்ன அடையாளம்? அதுக்கு என்ன காரணம்? பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், அரசியல் மாற்றங்களுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது, ஒவ்வொரு விஷயம் இருக்குது. பூமியில எல்லாத்துக்கும் கர்த்தர் அடையாளம் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட நிறைய அடையாளங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு புரிந்து கொள்ளணும்னா ஞானம் வேணும். வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், வேதத்தை அதிகமாக தியானிக்கணும், பரிசுத்த ஆவியானவரை விட்டு விடாம இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய காரியங்களை அவரை மேன்மைப்படுத்தி அவரை தக்க வச்சு கொள்ளணும். அப்போ எல்லா அடையாளத்துக்கும் எல்லா விளக்கத்தையும் அவரே கொடுப்பார். நீங்க யாரையும் போய் கேட்க வேண்டியதில்லை, யாருடைய பிரசங்கத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பரிசுத்த வேதம் ஒன்று போதும். அதுக்காக நான் தான் பெரிய ஆளு, நான் யார் தெரியுமா அப்படின்னு எல்லாம் போய் நிற்க கூடாது. மூத்தவர்களை, வயது முதிர்ந்தவர்களை மதிக்கணும். அது தேவனுடைய அன்பு. உங்களுக்கு அநேக காரியங்கள் தெரிந்திருக்கலாம், ஆனாலும் வயது மூத்தவர்களை கனம் பண்றது தான் கர்த்தருக்கு பிரியமானது. தேவஜனமே, அப்ப
அப்போ எவ்வளோ விஷயங்கள் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட அன்போடு நம்ம பழகணும், இருக்கணும். அன்பு எப்படிப்பட்டது? நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம்ல, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில். அது உண்மையான அன்பு பொறாமையாக இருக்காது, பொச்சரிப்பாக இருக்காது, கீழ்த்தனமாக நடிக்காது, மற்றவங்கள எகத்தனமாக ஏளனமாக நினைக்காது. நிறைய காரியங்கள் இருக்குது அன்பை குறித்து. பொறாமப்படாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அந்த அன்புல தான் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, பரவாயில்ல. இந்த உலகத்தில் இருக்கிற பொதுவான ஆட்கள், பெரிய ஆட்கள், அவங்களெல்லாம் பாருங்கள், அன்பை விட அந்த மனத்தாழ்மை அவங்ககிட்ட இருக்கும். அந்த மனத்தாழ்மை கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்போ நிறைய பேருக்கு இல்லை. 4 வசனத்தை படித்து வச்சுக்கிறது, 4 வெளிப்பாடுகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா, நான் தீர்க்கதரிசி, பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறது தீர்க்கதரிசி, ப்ராஃபெட், ரெவரண்ட், லெஃப்ட் ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், ஃபார்வர்ட் ரெவரண்ட், பேக் ரெவரண்ட், பிஷப். நான் கூட எவாஞ்சலிஸ்ட்னு போடுறேன், அதே போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் படைத்த தேவனை, யார? தேவனை, தேவ குமாரனை, யார? தேவ குமாரனை பேர் சொல்லி தான் கூப்பிடுறோம். அவர் பேருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பட்டம் இருக்குதா, இல்லை பதவி இருக்குதா? யோசிச்சு பார்த்துருக்கோமா என்னைக்காவது? அவரை நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை திட்டுறாரா? இல்லை எப்பரா நீ என் பேரை சொல்லி கூப்பிடலான்னு கேட்குறாரா? இயேசுவின் நாமத்தினால் போ பிசாசே சொல்றோம்ல. அப்போ சர்வ வல்லவரை நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம். அப்படிப்பட்ட சர்வ வல்லவரே தன்னை தாழ்த்தி அவரை பேர் சொல்லி கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்வார் அப்படின்னா நம்மளாம் யாரு? அந்த மரியாதையை எதிர்பார்க்கணும். மரியாதை தானா வரணும். பேர் பின்னாடி போட்டுக்கிட்டு வர வைக்கக்கூடாது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பிஷப்பையோ, ஒரு ரெவரண்ட்டையோ, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவர் ரொம்ப வருஷம் ஊழியம் செய்திருக்கலாம், அவரை போய் நம்ம பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? கூப்பிட்டா என்ன ஆகும்? யாரா நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படிதானே தோணும் அவருக்கு. அப்போ தேவச்சனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்களே, எனக்கு பிரியமான சகோதரிகளே, ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என் மனசில் இருக்கிற ஆதங்கங்களை நான் சொல்கிறேன். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள்ள எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், எல்லாரும் சகோதரர்கள் தான். சகோதரர்களாக பழக பாருங்க. பாஸ்டர், என்ன பாஸ்டர்? பாஸ்டர்னே கூப்பிடக்கூடாது, குருனே கூப்பிடக்கூடாது. யார் சொன்னது? பரமகுரு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருங்க. ஏன் பாஸ்டர்னு கூப்பிடணும்னு நினைக்கிறோம்? அந்த பெருமை. பாஸ்டர்னா போதகர், போதகர்னா போதிக்கிறவர், எல்லாமே தெரிஞ்சவரும். அது எப்படி ஒரு மனுஷன் எல்லாமே தெரிஞ்சு இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவோட எல்லாம் தெரியுமா? அவரையே பேர் சொல்லி தான் கூப்பிடுறோம், இயேசுன்றோம். இயேசுவே வாரும், அப்பான்றோம், பிதாவேன்றோம். அது வேற. அது அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த அதிகாரம்.
போதகராக இருக்கிறவங்க கொடுத்துக்கிறோமா? அதிகாரம் கொடுத்துருக்குறோமா? இன்னைக்கு ஒரு சபை நடத்துகிற ஒரு போதகரை போய் நீங்கள் அன்போடு அண்ணான்னு கூப்பிட முடியுமா? அண்ணான்னு கூப்பிட்டு பாருங்க. 102 பேர் இருக்காங்க. அண்ணான்னு கூப்பிட்டாலும் ஒரு பெரிய அவங்க பொசிஷனை விட்டு இறங்கி நம்மளோடு பையன் அவ்வளோ அன்பா பேசுகிறானே, பழகுறானே, தம்பின்னு ஏற்றுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களும் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அப்போது இந்த வீண் கர்வம், இந்த வீண் காரியங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்குள்ள எல்லாரும் ஒரே அவயவமாக இருக்கிறோம். பெருமை பாராட்டுவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. சகோதரனாக இருக்க பாருங்க. எனக்கு சில பேரை தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தினால பாஸ்டர்னு கூப்பிட வேண்டியதாக இருக்குது. பாஸ்டர்னு கூப்பிட்றதே எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பெரிய போதகர் யாரும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரோட பெரிய போதகர் யாரும் கிடையாது. நம்ம பாஸ்டர்னு கூப்பிட்டா பரிசுத்த ஆவியாக தான் கூப்பிடணும். இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு தகுதியானவர். வசனம் சொல்றது நல்ல போதகர்னு அவர் தான் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல போதகரே. இன்னைக்கு எல்லாரும் போதகர்கள் தான். நல்ல போதகர்கள் யார் இருக்காங்க? எல்லாரையும் நான் குறை சொல்லலை. நல்ல போதகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீண் பெருமைக்கும், பட்டத்துக்கும், பேருக்கும், புகழுக்கும் அடிமையாக நிறைய பேர் இருக்கிறது கஷ்டம். தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பாடுகள்லையும், துக்கங்கள்லையும், வேதனைகளையும், இழப்புகள்லையும், அடியிலையும், உதவிலையும், பசியிலையும், பட்டினியிலையும், வேதனைகள்லையும் ஊழியர் செய்யணும். அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரங்க எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. பேர் பின்னாடி எதுவும் போட்டுக்க மாட்டாங்க. அப்போ பாருங்க, இங்க நம்ம என்ன படிச்சோம்? 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகற்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதனுடைய கிரியைகளும் எரிந்து போகும். கர்த்தருடைய வருகை நாட்கள் வரும்போது அப்படிதான் நடக்கும். இன்னைக்கு இந்த குளோபல் வார்மிங்ன்றாங்க. இந்த குளோபல் வார்மிங்னால பூமிக்கு எவ்வளோ இழப்புகள். ஆக்சிஜன் குறையுது. ஆக்சிஜன் குறையிறதுனால தூசிகள், நோய்கள் அதிகமாகி பரவுது, விளைவினங்கள் வருது. இந்த வெப்பமயமாவதனால காலநிலை மாற்றங்கள் அதிகமாக ஏற்படுது. காலநிலை மாற்றங்கள்னால அதிகமாக மழை பெய்யுது. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல், பெய்ய வேண்டிய கூடாத நேரத்தில் மழை பெய்யுது. வெப்பம் அதிகமாகுது. பூமி இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது அதில் பூமி வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சாங்க. அப்போது இனி 24 மணி நேரத்தையும் கடந்து 25 மணி நேரம் பூமிக்குள்ளே வருமா பாருங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? வெப்பமயம் ஆகுதுனால தான். குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்கல்ல, அதனால தான். இந்த குளோபல் வார்மிங்னால தான் இதெல்லாம் நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? அப்போ வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பூமி பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியே வெந்து உருகிடுவோம், அந்த அளவுக்கு வெப்பம். பூமியினுடைய மைய பகுதியில் இருக்கிற வெப்பம் சூரிய வெப்பத்துக்கு சமானமானது, அதை விட அதிகம்னு கூட இருக்கு. அவ்வளோ வெப்பம் பூமிக்கு பந்துக்கு மத்தியில் இருக்கு. இந்த எரிமலைகள்லாம் வெடிச்சு சிதறும் போது அந்த எரிமலை குழம்புகள்லாம் வெளியே வருதுல்ல, லாவா, அதெல்லாம் என்ன? வெப்பம், சூடு. அப்போ இதெல்லாம் ஏன் தேவன் வச்சிருக்கிறாரு பூமிக்குள்ள? கடைசியில் பூமி வெந்து
உருகி போயிடும். இந்த ஐஸ்கிரீம் உருகுதில்ல, அந்த மாதிரி உருகிடும். தேவச்சனமே, உலகத்தில் எதுவுமே கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. எதுக்கு வீண் பெருமை, பணம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? செத்தா ஒரு மாலை, அவ்வளோதான். தமிழில் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், அவ்வளோதான். ஆத்மாவை இழந்து போயிட்டா, ரட்சிப்பை இழந்து போயிட்டா வீணா போடுவெல்லாம் வேஸ்ட். அடுத்த வசனம், இன்னொரு 2 வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த நாய்ங்க வர தொந்தரவுங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது. நாய் குலைச்சாலும் நம்மளுக்கு கோபமாக வருது. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் ரொம்ப தொந்தரவு. அடுத்த வசனம் யோவான் 14:3 வாசிக்கலாம். யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இது இயேசு கிறிஸ்து யாருக்கு சொல்றாரு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்றாரு. பிதாவுடைய பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறதுன்றார். விஞ்ஞான ரீதியாக நம்ம பேசணும்னா கேலக்சிஸ், பால்வெளி மண்டலங்கள், அநேக கோள்கள், நட்சத்திரங்கள், பரிசுத்தவான்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போல இருப்பார்களாம். யாருக்கு தெரியும்? நட்சத்திரத்தில் கூட தெய்வம் நமக்காக வீட்டை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. கண்கள் காணாத அநேக சிருஷ்டிப்புகள் இருக்குதுங்க தேவஜனமே. பூமியில் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றுமே கிடையாது. சொற்பம் 0.0.0.0.111 வச்சுன்னா கூட அவ்வளோ கூட கிடையாது. வானாதி வானங்கள்ல அவ்வளோ அதிசயங்கள், அவ்வளோ காரியங்கள் தேவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு, சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சிருஷ்டிக்கிட்டே இருக்கிறார், படைத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் படைப்பாளி. அடுத்த வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன். லூக்கா 21:34-36. லூக்கா 21:34-36. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஒரு நொடியில வருமா? எப்படி வரும்னே தெரியாது தேவனுடைய வருகை. அப்போ இந்த சாப்பாட்டுல வெறியினால லௌகிக கவலைகள்னால அவங்க இருதயத்தை நீங்க சோர்வடை செய்திடாதீங்கன்றார். எப்போ பார் சில பேருக்கு வகை வகையாக சாப்பிடணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், இப்படியே இருந்தால் கடைசியில் அவ்வளோதான், அப்படியே இருக்க வேண்டியது தான். கடைசியில் கைவிட்டுருவார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வெறி, லௌகீக கவலை, பணம் இல்லையே, பொருள் இல்லையே, காசு இல்லையே, ஐயையே கடன் இருக்குது, மகளுக்கு கல்யாணம் பண்ணணுமே, நகை வாங்கணுமே, ஒவ்வொரு நாளும் நகை ரேட்டு அப்படியே ராக்கெட் மாதிரி போகுது, எப்படியோ போயிட்டு போகிறோம். தேவையான போது தேவன் தேவையான சமயத்தில் கொடுக்குவார். அதுதானே விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை நான் இதோடு முடிக்கிறேன். இந்த நாய்களுக்கு ஒரு வேலை வெட்டி கிடையாது. சும்மா அது குலைச்சி தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறது, அது சுபாவம். இது ரொம்ப தொந்தரவுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, என்னை மன்னிக்கணும். இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் நாய் சத்தம் கேட்டுச்சுன்னா அது எனக்காக அதை விட்டுடுங்க. ஆண்டோடைய வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டோடைய வசனத்தை தியானித்து ரட்சிக்கப்படுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துறேன். God bless you. Stay blessed. Amen.